எல்லோருக்கும் வணக்கம். கரடிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி நண்பர்களே. 1000 பாயிண்ட்டுக்கு மேலே கிராஷ் ஆகும் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மார்க்கெட் 100 பாயிண்ட் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை. நம்ம கீழே விழுந்தாலும் அதுக்கு ஒருத்தன் காரணமாக இருப்பான், மேலே எழுந்தாலும் அதுக்கு ஒருத்தன் காரணமாக இருப்பான். அது யாருன்னு பார்த்தா இந்த அமெரிக்கா தான். இந்த அமெரிக்கா மார்க்கெட் வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ் க்ளோஸ் பண்ணதுனாலையும் இந்த குளோபல் மார்க்கெட்ஸில் குறிப்பாக நம்ம வீட்டு பங்காளிகள் ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இன்றைக்கி ட்ரேட் ஆகிறதுனாலையும் நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி காலையில் நல்ல ப்ளஸ்க்கு இப்போவும் கூட ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா கரடிகளுக்கு அதிர்ச்சி இல்லை, காளைகளுக்கு தான் அதிர்ச்சி. நம்மளை எங்காவது பெருசாக வாங்க விடுறாங்களா? கவனித்து பார்த்தீங்களா? மார்க்கெட்டை யோசிச்சு பாருங்க. இப்போ 23,000 இருக்கு. மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க திடீர்னு மார்க்கெட் ஒரு 15,000க்கு இது கிராஷ் ஆகி வந்துச்சுன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு ஒரு 10-20 லட்சம் ரூபாய் லம்பா உள்ளே போட்டுடுவோம், அல்லது 1 கோடி 2 கோடி உள்ளே போட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா ஒவ்வொருத்தருடைய பணத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணி விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே கடந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா பெருசாக இறங்குற மாதிரி காட்டுறானுங்க. அப்புறம் ஏறுறதை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடி பணம் போடுறதுக்கு தான் பார்ப்போம். மறுபடி இறக்கி விட்றாங்க, மறுபடி ஏற்றுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? சரி, பணத்தை இனிமேல் மார்க்கெட் இறங்காதோன்னு பணத்தை போடுறதுக்கு பார்க்குறோம். மறுபடி இறங்குது, மறுபடி மேல் நோக்கி ஏறும்பொழுது மறுபடி வாங்கி பணத்தை லாக் பண்ணி விடுறோம். ஆக மொத்தம் திருப்பி நம்மளுடைய விலைக்கு மேலே 50-60% ஏறி நம்மளால விற்க முடிஞ்சுதா? நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட், அதாவது ஏதாவது ஒரு ஷேர் ப்ளஸில் இருக்கக்கூடாது. எல்லா ஷேர்களுமே நெட்டுக்கு பாசிட்டிவ்ல இருந்து ஒரு 30-40% நல்ல அருமையான லாபம்னு இருக்கா? மொத்தமாக விற்று விட்டுட்டு மறுபடியும் புதுசாக விற்கிற மாதிரி இல்லை. என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பணம் மிக அதிக அளவில் கீழே அடியாப்பில் வாங்கலான்னு வச்சுக்கிட்டு இருந்த பணத்தை பூரா மேலே இழுத்துக்கிட்டே இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு இருக்கிறதுலே ரொம்பவுமே முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போகிறோம். ரொம்பவுமே அபாயகரமான விஷயம். அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு ஷேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கும். இந்த பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ்னு ஒரு கம்பெனி, அது இன்னைக்கு ட்ரேடிங்கே ஆகலை. அப்படியா? சரி, அப்போ ஒரு வருஷத்துல இவன் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருந்தான்னு பார்த்தீங்கன்னா 2304% ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். அதாவது இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் ஒரே ₹1 போட்டிருந்தா போதும் 2304 ரூபாயா இருக்கும். வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னாக்க 2,30,400 ரூபாயா இருந்திருக்கும். ஐ எம் வெரி சாரி, குறுக்கால இந்த ஒரு டெசிமல் வைக்காம விட்டேன். அதாவது ₹1 போட்டிருந்தா 23 ரூபா லாபம். இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் 100 ரூபீஸ் போட்டிருந்தோம்னா 2,304 ரூபாயாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ போய் நீங்கள் விற்க முடியாது. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அதாவது செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதனுடைய ட்ரேடிங்கை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன். அதுக்கு முன்னாடி ஏன் இதை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சஸ்பீசியஸ் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்றாங்க. இந்த கம்பெனி டிஸ்க்ளோஷர் பண்ணியிருந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது சந்தேகமாக உள்ளது. இந்த பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ்னுடைய P&L எடுத்து பார்க்கும் பொழுது அவங்க சேல்ஸே பண்ணல, ப்ராஃபிட்டே வரல. இப்படியே பல வருடங்களாக இருந்துட்டு திடீர்னு இந்த வருஷத்தில் பார்க்கும்போது இது 16 கோடிக்கு பக்கம் லாபம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா வருது. அந்த 16 கோடி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 1 கோடி சேல்ஸு, 2024 25 கோடி, அப்புறம் இந்த குவார்ட்டரில் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்க்கும்பொழுது 216 கோடி சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. அப்போ இதை நம்பி இது ஒரு growth கம்பெனியாக இருக்குமோ? ஏன்னா இப்போ growth கம்பெனிஸ் தானே 100 ரூபா ஸ்டாக் 200 ரூபா 500 ரூபா போகுது. அப்போ இது growth கம்பெனின்னு சொல்லி நீங்கள் பணம் ஒரு 5 லட்சமோ 10 லட்சம் ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா மொத்தத்தும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் 10 பைசா கூட நீங்கள் விற்க முடியாது. ஏன்னா ட்ரேடிங்கே சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் வேற 12,520 கோடி. தன்னைத்தானே பெரிய கம்பெனியாக வேற காமிச்சுக்கிறான். அப்போ இது போன்ற கம்பெனிகள்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கம்பெனி ரொம்பவுமே வரிசையில் இருக்கு. இது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? யாருக்கு தெரியும்? நம்மளும் தான் காலேஜ் முடிச்சோடனே நம்மளுடைய வருமானம் 0ன்னு இருக்கு. அப்புறம் திடீர்னு 10-20,000 ரூபா காட்டுறோம். அப்போ இந்த போலியான நம்பர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சஸ்பீசியஸ் நம்பர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா முதலீட்டாளர்களை போய் பார்க்கணும். அங்கே FIIs DIIs யாராவது ஹோல்டிங் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்க ஹோல்டிங் வைக்கலினாவே அவ்வளவு பெரிய அனலிஸ்டுகள் 6000 ஸ்டாக்குக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கு. ஆனால் அவங்க முதலீடு பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு 1000 அல்லது 500க்குள்ளே தான் அவங்க முதலீடு பண்ணுறாங்க. அவ்வளவுதான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவங்க தேர்ந்தெடுக்காத பங்குல இது இருந்ததுனாவே ஃபர்ஸ்ட் ரிஸ்கை குறைச்சிடணும். இதை நம்பி போகிறது ஆபத்து அப்படின்றத புரிஞ்சுக்கணும்.
ரெண்டாவது, இந்த கம்பெனி ஏதாவது தவறுதலாக பண்ணுதா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ கூட பாருங்க, சில நாட்களுக்கு முன்னாடி, இன்னைக்கு தான் அது ட்ரேடிங் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இல்லை. சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு, எங்ககிட்ட நிறைய ஆர்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஏதோ ஓவர் சைட் ஆயிடுச்சு, ஏதோ எழுத்து பிழை, நாங்க சரியா பார்க்காம விட்டுட்டோம். என்ன பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா, எங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து 300 கோடி ஆர்டர் கிடைச்சதா நாங்க சொல்லிட்டோம். ஆனா உண்மைக்கு அது 120 கோடி தான். நாங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த கம்யூனிகேஷன் வந்து தவறுதலா கொடுத்துட்டோம், ஓவர் சைட்டா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இது போன்ற முன்னுக்கு பிறனாக இருக்கும் பொழுதே அதுல இருந்து வெளியே வரக்கு பார்க்கணும். அப்ப இவங்க கொடுத்த தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 16/12. அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் வந்து மறுபடியும் ஒரு நாள் அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கான். மறுபடியும் ஒரு நாள் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மேல் நோக்கி போயிருக்கான். அப்பவே ஆளை விடுறா சாமி அப்படின்னு வித்துட்டு வர வழியை தான் இது போன்ற பங்குகளில் பார்த்துருக்கணும். ஸோ இது போன்ற பிரச்சனை வாய்ந்த ஷேர்களை செபி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பணம் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. செபி அது இன்னும் 1 வருஷம் கழிச்சு கூட கண்டுபிடிக்கலாம், அல்லது அவங்க சந்தேகம் தான் நாங்கள் படுறோம், ஒருவேளை அந்த கம்பெனி கிளாரிட்டி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஸோ எது எப்படியோ பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு இது போன்ற முதலீட்டாளர்கள் எத்தனை பர்சன்டேஜில் இருக்காங்க, அவங்க சமீபத்தில் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கைகள்லாம் எந்த மாதிரி இருக்குது, முன்னுக்கு பிறனாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறத பொறுத்து நாம் இந்த மாதிரி தப்பிக்கலாம். நண்பர்களே, ஐபிஓக்கள் தான் இப்போதைக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கு. அதனுடைய செய்தி என்னன்னா, தற்போதைக்கு ஏகப்பட்ட ஐபிஓக்கள் இன்னைக்கு ஓப்பன் ஆகி கடைசி க்ளோசிங் டேல இருக்கு. எத்தனை பேர் எந்தெந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. அதன் மூலியமாக கிடைச்சதுன்னா ஒரு சந்தோஷம். ஒருவேளை அது லாபத்தில் லிஸ்ட் ஆகும் பொழுது சந்தோஷத்தை பகிர்றதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நல்லவன்னு சொல்லி கடைசியில் அவன் தான் என் பெரிய வேலையை பார்த்து விட்டா அப்படின்ற மாதிரி இந்த எஃப்ஐஎஸ் எல்லாம் லீவில் போவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா வெறி கொண்டு கடந்த 3 நாட்களாக வித்து தள்ளிட்டே இருக்காங்க. அது டிசம்பர் கிறிஸ்துமஸே வரப்போகுது இன்னும் 2 நாளில். ஸோ இந்த வாரத்திலேயாவது அவங்க எது சேல்ஸ் பண்ணாமல் லீவில் போவாங்களா அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையோட பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். தயவுசெய்து இந்த வாரம் வந்து எங்களுடைய மூடை கெடுத்து விடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வேண்டிக்கிறோம். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு 2 பங்குகள் சந்தோஷத்தை கொடுத்துருக்குங்க நண்பர்களே. இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு இன்னைக்கு 2% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். கடந்த 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னாலும் கீழ் நோக்கி இறங்கி கிடந்த பங்கு இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி வந்திருக்கான். அதே மாதிரி தான் இந்த செயில் அவனு இன்னைக்கு 4% ஏறி வந்திருக்கான். அப்போ இந்த 2 பங்குகளும் செயிலும் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்தால் அவன்லாம் 170 ரூபா வரைக்கும் வரணும். அவ்வளோ வராட்டியும் பரவாயில்ல, ஒரு 140 ரூபா வந்துச்சுன்னா கூட இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதே மாதிரி ஐடிசி என்ற பங்கு மற்ற பங்குகள் அளவுக்கு ஒன்றும் வீக்கான ஆள் கிடையாது. 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே 1 மாசமா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் கரடிகள்னால இது 1 மாசமாக இதை கீழே இழுத்துட்டு போகவே முடியல. ஸோ இந்த ஐடிசி பங்கு இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஓரளவுக்கு மேல் நோக்கி தான் இருக்கான். தொடர்ந்து அவனுடைய பழைய ரேட் 520 ரூபா வந்துச்சுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், இந்த இந்தியா சிமெண்ட் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு அருமையான யோகம். இன்னைக்கு கேப் அப் ஆகி 8% ப்ளஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க ஒரு அறிவிப்பு விளையாடுறாங்க. ஏன்னா இந்த கம்பெனி அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து அக்வயர் பண்ண போகுது. அப்படி பண்ணும் பொழுது அதனுடைய ஓப்பன் ஆஃபர் என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 390 ரூபா. ஸோ இதுக்கு வந்து சிசிஐ அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தங்காட்டி தான் இன்னைக்கு அது 8% மேல் நோக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, கீழிருந்து மேல் நோக்கி ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய 2 ஷேர்களை பற்றிய செய்தி தான் இருக்கு. ஒருத்தனுக்கு வந்து அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் அருமையாக சப்போர்ட் பண்ணுது, ஆனால் ஒருத்தனுக்கு பர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் பண்ணல, ஆனால் முதலீட்டாளர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த இன்டெலெக்ட் டிசைன் அரீனா அப்படின்ற ஷேர் சமீபத்தில் அழகாக ஒரு 700 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ 917 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி ட்ரேட் பண்ணுறான். ஸோ இதுதான் இந்த ஷேரில் இருக்கக்கூடிய செய்தி. ஆனால் அதே சமயம் ஸ்டெர்லிங் வில்சன் எஸ்டபிள்யூ சோலார் அப்படின்ற ஷேர் வந்து தற்போது தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். தொடர்ந்து மேல் நோக்கி ஏறுவானா, அவனுடைய 200 days மூவிங் ஆவரேஜ் 600 ரூபா பக்கத்தில் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி இந்த இன்டெலெக்ட் டிசைன் அரீனா பண்ணுற மாதிரியே அவனு பண்ணுவானா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுங்களேன். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இந்த இன்டெலெக்ட் டிசைன் அரீனா அப்படின்ற ஷேருடைய சமீபத்தின் Q2 ரிசல்ட் அந்த நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட்டை தக்க வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது இந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஃப்ளாட்டாகவும் இல்லை,
கொஞ்சம் கீழ் நோக்கி தான் வந்திருக்கு அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் அது இன்னுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கிறதுனால தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அவனுடைய P&L பார்க்கும் பொழுது செப்டம்பர் குவார்ட்டரில் வெறும் 8 கோடி தான் லாபம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 8 கோடி லாபம் அப்படின்றது சுமாராக பண்ணியிருக்காங்க. Q3 எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த FIs வந்து திடீர்னு அவங்களுடைய செப்டம்பர் குவார்ட்டரில் 10 to 14% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. DIs அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 9 to 9.7 பண்ணியிருக்காங்க. அத்தனை பண்ணியும் இந்த SW சோலார் இன்னுமே பாதி கிணறு கூட தாண்டல, அடிவாரத்திலேயே இருக்கு. இனி அடுத்து வரக்கூடிய Q3 ரிசல்ட் இவனை தூக்கி விடுமா அப்படின்றதான் இப்போதைய ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதனால நண்பர்களே, பல கம்பெனிகளுடைய Q3 ரிசல்ட் அடுத்த சில தினங்கள்ல வந்துடும். அப்ப நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கா அல்ல கீழே விழுந்த பொருளாதாரம் மேல் நோக்கி போகுதா அப்படின்றது தெரிய வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா பல கம்பெனிகள் மேல் நோக்கி வரக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அப்புறம் அந்த 3 மாசம் முடிஞ்சிடும், அப்புறம் கும்பாதான். ஆஹா, ஒரு ஷேர்னா இப்படித்தான் இருக்கணும், சரக்குன்னு ஏறணும் அப்படின்ற மாதிரி ஏம்பர் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருந்தான். இவனுடைய செக்டரில் இவன் தான் லீடர். டபக்குன்னு பார்த்தா இப்போ 5700 ரூபாயிலிருந்து 6700 ரூபா அவனுடைய கடமையை முடிஞ்ச மாதிரி வந்து நின்றுட்டான். நண்பர்களே, பல பேர் வந்து அந்த காலத்து மன்னர்கள் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி சகுனம் பார்த்துட்டு போவாங்களாம். மரம் இது எரிஞ்சு போச்சா, மரம் நல்லா தளர்ச்சியாக இருக்கா அல்லது தலைத்து இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போவாங்களாம். அது மாதிரி நான் இந்த வாரத்தில் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கல, திடீர்னு பார்த்தா இந்த அதானி வில்மர் காலையில் ஒரு 6% ஏறி நிற்கி. பொதுவாக கடந்த 2-3 வாரங்களாக நான் பார்த்த வரைக்கும் அதானி குரூப்புகளை ஏற்றுனா மார்க்கெட் அதுக்கப்புறம் இறக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வாரத்தின் தொடக்க முதல் நாள் நான் ஏன் இன்னைக்கு இந்த நியூஸை பார்த்தேன்னு தெரில, அதானி குரூப் வேறு 6% ஏறி இருக்கு. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு செய்தி என்னென்னா, பாவம் 1 வருஷமாக மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. 1 வருஷம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த ஹிண்டன்பர்க் ப்ராப்ளத்திலிருந்தே மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே இனி எங்கிட்ட மன உளைச்சலே இல்லடா அப்படின்ற மாதிரி இது 2023 வருஷத்தில் என்ன லெவலில் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருந்தானோ அங்கே நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி மறுபடி கடைசிக்கு 2024 உயரம் வந்ததுன்னா கூட ஏதோ ஒரு சிறு சந்தோஷம் வரும். வருதா இல்லையான்னு தெரில. ஆக மொத்தம் அதானி குரூப்பை கிரீனில் பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சகுனமாக இது தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? அடடா, நல்ல நியூஸ் தான். ஆனால் இந்த ஷேர் இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பிரமல் என்டர்பிரைசஸ் வந்து கடன் வாங்க போகிறாங்க, அதாவது ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. 2000 கோடிக்கு பெரிய அமௌண்ட். அதை வச்சுக்கிட்டு ஏதாவது மேலே வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா கடைசியில் பார்த்தா பாவம் அது ஒரு 2 ரூபா இறங்கி தான் இருக்குது. என்ன கடன் வாங்க போகிறோம், ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோன்னு சொன்னாவே எல்லாம் குப்புன்னு கீழே விழுந்துருவாங்க போல். இந்த ஏஜே கிரீன் பேக் அப்படின்ற ஷேர் இன்றைக்கி ஒரு 4% இறங்கியிருக்கு. அதில் வந்த செய்தி என்னென்னா அவங்க ஒரு 1500 கோடி பணம் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பட் நான் பார்த்த வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஷேர்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாவம் 2 ஷேர்களுமே பாவம் கவுந்தடிச்சு படுக்கு. காலையில் பாசிட்டிவில் தான் இருந்தான், பட் இருந்தாலும் அந்த நியூஸ் ஒரு நாளைக்காவது வேலை செய்யணும்ல. மத்தியானமே நியூஸ் வேலை செய்யலை. முதலீட்டாளர்களை கடுப்பாக்கிய ஷேர் ஏதாவது ஒன்று சமீபத்தில் சொல்லுங்க அப்படின்னா நான் இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்ற ஷேர் தான் சொல்லுவேன். இன்றைக்கி 5% ஏறி இருக்கான். ஆனால் ஒரு நண்பர் கதறிட்டு இருக்கார். அவர் என்ன ரேட்டுக்கு வாங்கினாருன்னு தெரியல. அது மேலே இருப்பவே ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்தால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அன்றைக்கி இதில் ஏதோ ஒரு நல்ல செய்தி இருந்து சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி இருக்கிறதுலையே ஒரு கெட்ட செய்தியாக அந்த ஷேர் அதனுடைய அடிவாரத்தில் இருக்குது. அடிவாரத்துலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இது அந்த நண்பருக்கு ஒரு சந்தோஷமான செய்தி தான். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், இதைத்தான் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க போல. நான் சில ஷேர்களெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாருங்கள். பிபிசிஎல்னு ஒரு ஷேர், அதே மாதிரி ஆஸ்டர் டிஎம்னு ஒரு ஷேர், அதுக்கப்புறம் வேதாந்தா அப்படின்னு ஒரு ஷேர். இவங்கெல்லாம் ஹெவியாக டிவிடெண்ட் கொடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா கீழே இறங்கிடுறாங்க. சில வருடங்கள் கழித்து பார்க்கும்போது உச்சத்துக்கு வந்துடுறாங்க. பிபிசிஎல் ஆகட்டும், வேதாந்தா ஆகட்டும், அதே மாதிரி ஆஸ்டர் டிஎம் ஆகட்டும். ஆக ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்களே நிறைய பேர் பெரிய டிவிடெண்ட் கிடைக்குதுன்னு போய் ஒரு பங்கை வாங்கிடுறாங்க. அந்த டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பங்கு பெருசாக கீழே இறங்கிடுது. அப்புறம் ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் கழித்து பார்த்தா மறுபடியும் அவன் எங்கே டிவிடெண்ட் கொடுத்தானோ அங்கே வந்துடுறான். இந்த 3 பேருமே பெரிய அளவில் டிவிடெண்ட் கொடுத்தவங்க தான்.
ஸோ அப்போ இந்த ஆஸ்டர் டிஎம் அப்படின்ற ஷேர் நான் போய் எடுத்து பார்க்குறேன், இன்றைக்கி 4% ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லை வருஷத்தின் உச்சலில் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஒரு தடவை ஸ்பெஷல் டிவிடெண்டாக அவங்களுடைய பிஸ்னஸை ஆஃப்லோடு பண்ண ஒரு சமயத்தில் அதை இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறேன்னு பெரிய டிவிடெண்டாக ஒன்று கொடுத்தாங்க. உடனே அந்த கம்பெனி கீழே பெருசாக இறங்கி ஏன்டா டிவிடெண்டுக்காக வாங்கணும் அப்படின்னு பல பேர்த்த நோகடிச்சிருச்சு. அப்புறம் கடைசியில் இப்போ ஒரு 8 மாதம் 10 மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கும் பொழுது அவன் எங்கிருந்து கீழே விழுந்தானா அங்கேயே வந்துட்டான் பாருங்க. ஆனாலும் பாருங்க, இது மாதிரி ஸ்பெஷல் டிவிடெண்ட், அப்நார்மல் டிவிடெண்ட் அப்படின்றது வருஷத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் 2-3 சமயத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். பெரும்பாலும் மற்ற சமயங்களில் சும்மா நார்மல் டிவிடெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது அடுத்தது பெரிய அளவில் அப்நார்மல் டிவிடெண்ட் வர்றான் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் பார்த்தேன்னா என்னென்ன உள்ள காலடி எடுத்து வச்சோன்னே ரத்தக்காவு வாங்குது அப்படின்ற மாதிரி இந்த வாரத்தில் ஜொமேட்டோ சென்செக்ஸில் ஆட் ஆகுது அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது. அதை வச்சு இது ஃபோக்கஸில் வந்தது. இந்த வாரம் பூரா ஒரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்காக ஜொமேட்டோ அப்படின்றது இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி வால்டிலிட்டியாக இருக்கா. ஆனால் இந்த மாதிரி வால்டிலிட்டி யாரும் எதிர்பார்க்கல. எல்லாரும் எதிர்பார்த்த வால்டிலிட்டி இந்த மாதிரி. ஆனால் அவன் என்னடான்னா மைனஸ் போயிட்டு அப்புறம் ப்ளஸ் வந்துட்டு மறுபடியும் மைனஸ் போய்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு இந்த செஃபைர் அப்படின்ற ஷேர் பற்றிய செய்தி என்னன்னா, நான் ஏழையாக இருக்கின்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஏழையாக இருக்கக்கூடிய பங்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஷேரை வாங்கினவங்களையும் ஏழை தான் ஆக்கி விட்டுருக்கான் சமீபத்தில் இந்த பங்கு 400 ரூபா ரேஞ்சிலிருந்து 300 ரூபா, எவ்வளோ பெரிய இறக்கம் பாருங்க. அந்த இடத்துல ஒரு லோ அப்படின்றத உருவாக்கிட்டு மறுபடியும் லேசாக மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போ இந்த லெவலில் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். இனி இந்த ஷேர் எதிர்காலத்தில் எப்படி போகும், மேலேயா கீழேயா அப்படின்றது தெரியல. பட் Q2ல என்ன பண்ணான்னு நம்மளால் போய் பார்க்க முடியும். லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்டில் நீ என்ன பண்ணுன அப்படின்ற மாதிரி போய் எடுத்து பார்த்தா முட்டமாக இருக்கு. அதாவது -6 கோடி அப்படின்ற மாதிரி நஷ்டம் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த பங்கு ஏதாவது மேல் நோக்கி ஏறி வருமா? FIS DIS 2 பேருமே இந்த பங்கில் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது இந்த ஷேர் ஆறுதல் கொடுக்குமா? இன்றைக்கி ஒரு 3.5% ஏறி இருக்கலாம். ஆனால் கடந்த ஒரு வருடத்தினுடைய உச்சி அப்படின்றது வந்து சேரல. அப்படி ஏதாவது சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரார்த்தனை பண்ணுவாங்க நண்பர்களே. இந்த ஃபோனிக்ஸ் மில்ஸ் அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும் இவன் மேலே போய் உச்சத்தை தொடரணும்னு கூட யாரும் ஆசைப்பட்டு ப்ரே பண்ணல. இவனை என்ன ப்ரே பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தயவு செய்து இந்த 2 days மூவிங் ஆவரேஜை டிஃபெண்ட் பண்ணு, கீழே விழுந்துராத விட்டுறாத அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு அப்படி வேண்டாங்கன்னா, மறுபடியும் மேல் நோக்கி வந்துச்சுன்னா அவனுடைய பழைய ஹை வந்துச்சுன்னா கொஞ்சம் லாபம் வரும்ல, அதுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. வேற எதுவும் பெருசாக முக்கியமான செய்திகள் இல்லைங்க நண்பர்களே. திருப்பூரில் நேற்று ஒருத்தர் இந்த டாம்ஸ் அப்படின்றது ஃப்ரான்ச்சைசி எடுத்து வர பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி அது இன்றைக்கி 7% இறங்கியிருக்கு. என்ன கொடுமை அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, வேறு எந்த இதுவும் சொல்கிற மாதிரி இன்டெலெக்ட் டிசைனரினா இந்தியா சிமெண்ட் பற்றியெல்லாம் பேசிட்டோம். இந்த இந்தியா சிமெண்ட் நியூஸ்னால தான் மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கு. மற்றபடி இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் 3% ஏறின பங்குகள் இன்னைக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. கடந்த ஒரு வாரமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எல்லாம் 0.5% 1/4% ஏறி கிடந்தாங்க. இன்னைக்கு தான் வாரத்தின் முதல் நாள் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி 3% ஏறிய பங்குகளை பார்க்குறோம். ஆனால் எனக்கு என்னமோ இன்னைக்கு சந்தோஷமான நாள் மாதிரியே தெரியல. ஏன்னு கேளுங்க, மொத்த நிஃப்டி 500 அப்படின்ற நம்ம டாப் 500 ஸ்டாக்ஸ் எடுத்து பார்க்கணும்னு வச்சுங்க, நிஃப்டி 50 எக்ஸ்சேஞ்சில் அதில் பாதிக்கும் மேலாக 277 ஷேர் நெகட்டிவில் தான் இருக்கான். அப்புறம் எப்படி இன்னைக்கு மார்க்கெட்டு நிஃப்டி ஏறியும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றது தெரியல. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.